வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல 2020ல வெளியான சைக்கோ யோகா இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயின் வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பேரு ஜஸ்டின் அப்படின்றது. பாத்டப்ல மூச்சை பிடிச்ச மாதிரி படுத்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் படுத்திருக்காங்க. இப்ப வெளியே வரதுக்கு ட்ரை பண்றாங்க, சுத்தமா வெளியே வர முடியல. இவங்களும் பயத்துல கத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாம் ஜஸ்டினுக்கு வந்த கனவா தான் இருக்கும். இவங்க லைஃப்ல ஏகப்பட்ட டிப்ரெஷன் இருக்கு, அதனால தான் இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு கனவு வருது. இவங்களும் பக்கத்துல பாக்குறாங்க, பார்த்தா ஹஸ்பண்ட் இல்ல. ஹஸ்பண்ட் எங்கன்ற மாதிரி இவங்க தேடி வந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு வீட்லயே ஒரு ஆபீஸ் ரூம் இருக்கும், அந்த இடத்துல தான் அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. திரும்ப இங்க படுத்து தான் தூங்குனீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சாரி, நைட் ஒரு மீட்டிங் இருந்தது, அதனால தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இருந்தாலும் குழந்தை இல்ல. இவங்களுக்கு குழந்தை இல்லன்றதுனால இவங்களும் குழந்தைய தத்தெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல அப்ளை பண்ணிருக்காங்க, இந்த வாட்டியாவது குழந்தை கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட நான் ரெடி ஆயிடுறேன், நம்ம வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஹஸ்பண்டும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இவங்க குளிக்கிறதுக்காக கிளம்பிடுறாங்க. ஆனா ஹஸ்பண்டுக்கு வேலை இருக்கும், ஒய்ஃபு கிட்ட சொன்னா விட மாட்டாங்கன்றதுக்காக தான் போய் சொல்லியிருப்பாரு. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காருல, சாதாரணமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த சத்தம் கேட்டு தான் ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. ஏமாத்திட்டு கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி லைட்டா இந்த இடத்துல கோவப்படுறாங்க. ஹீரோயின் மனதளவுல ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறது இவங்களோட ஃப்ரெண்டு ஜீனிக்கு தெரியும். இப்ப ஜீனி கூட சேர்ந்த மாதிரி ஜாகிங் தான் போயிட்டு இருக்காங்க. ஜீனி இருக்காங்கல்ல, மனதுக்கு அமைதி கிடைக்கிறதுக்காக யோகா கிளாஸ்க்கு எல்லாம் போறாங்க. நீயும் அந்த கிளாஸ்க்கு வந்தா கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்றாங்க. ஏற்கனவே ஹீரோயின் குழந்தைக்காக நிறைய வாட்டி அப்ளை பண்ணிருக்காங்க, எல்லா வாட்டியும் ரிஜெக்ட் தான் இருக்கும். இப்போ இவங்க அப்ளை பண்ணிருக்காங்கல்ல, அதுவும் ரிஜெக்டட் அப்படின்ற மாதிரி வருது. இத பாக்குற ஹீரோயின் உடைஞ்சு போயிடுறாங்க. சும்மாலாம் தத்தெடுத்துட முடியாது. ஃபாரின்ல ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னா பினான்சியலா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேஜ்ல இருக்கணும், அப்ப மட்டும் தான் தத்து கொடுப்பாங்க. ஆனா இவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல போல, அதனால தான் ரிஜெக்ட் ஆயிருது. ரிஜெக்ட் ஆனதை நினைச்சு இவங்க ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, இல்ல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, உள்ள இருக்க யாரையாவது ஒருத்தரை பிடிச்சா நம்ம ஈஸியா வாங்கிடலாம், நான் அதுக்கான வேலையை வேணா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, இன்னைக்கு நைட்டாவது பெட்ரூம்க்கு வந்து தூங்குவீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல, இன்னைக்கும் வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒய்ஃபோட முகமே மாறிடுது. சரி, நான் மட்டும் தனியா படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்பி போறது இவரும் சோகமா பாக்குறாரு. இவர் பேரு டாம் அப்படின்றது. இப்ப மறுநாள் காலையில இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க யோகா கெட்டப்ல இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் யோகா கிளாஸ் போலான்னு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இவங்களும் ஃப்ரெண்டு கூட அந்த கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. இன்ஸ்ட்ரக்டர் வரதுக்கு முன்னாடி எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அவர் இந்த இடத்துக்கு வராரு. அவர் பேரு டாமினிக் அப்படின்றது. அவர் வரும்போதே இவங்க கிட்ட ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டாரு. அதாவது மோட்டிவேஷனல் ஸ்டோரி மாதிரி தான் சொல்லிட்டாரு. இப்ப மூச்சை இழுங்க, மூச்சை விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஈரின் புதுசா வந்திருக்காங்கன்னு இவருக்கு தெரியுது. ஈரினை நடுவுல டாமினிக்கும் கவனிக்கிறாரு. இதை ஈரினுமே கவனிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு மூவ்ஸா பண்ண வச்சிட்டு இருக்காரு. சில மூவ்ஸை சிலர் தப்பா பண்றாங்க. இல்ல இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவரும் கையை வச்சு அவங்களை அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை ஈரின் நோட் பண்றாங்க. ஈரின் ஒரு மூவை தப்பா பண்றாங்க. இவர் இருக்கார்ல, இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கரெக்டான பொசிஷன்ல வைக்கிறாரு. என்ன இவர் இப்படிலாம் டச் பண்றாருன்னு இவங்க யோசிக்கிறாங்க. ஒரு வழியா கிளாஸும் முடிஞ்சிருது. ஃப்ரெண்டு தான் இவங்களை வீட்டுல டிராப் பண்றதுக்காக வராங்க. கிளாஸ் உனக்கு பிடிச்சிருந்ததா? கண்டிப்பா நீ கொஞ்ச நாள்ல பெட்டரா ஃபீல் பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. குழந்தை கிடைக்காம ரிஜெக்ட் ஆயிருக்குல்ல, அது ஃப்ரெண்டுக்கும் தெரியும். அதை நினைச்சு நீ கவலைப்படாத, சீக்கிரமா உனக்கு குழந்தை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க, நான் கேண்டில் லைட் டின்னர் பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இவங்க மட்டும் தனியா குடிக்கலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப லேட்டா தான் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு. சாரி, வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதனால தான் வர முடியலன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு நேத்து மட்டும் நீங்க இதை பண்ணல, தொடர்ச்சியா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனா இப்ப அந்த லவ் சுத்தமா இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் எதுக்காக இவ்வளவு தீவிரமா வேலை பார்க்கறேன்றது உனக்கு தெரியும்ல, குழந்தை கிடைக்கணும்னா நம்ம பினான்சியலா ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்காக தான் இப்படி பண்றேன்னு சொல்றாரு. ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நிறைய டேப்லெட்லாம் எடுப்பாரு. அந்த டேப்லெட்னால தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல ப்ராப்ளம்லாம் ஏற்பட்டிருக்கும். நீங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா குழந்தை பிறந்துரும். அதை நீங்க பண்ணாததுனால தான் நானும் இந்த ப்ராசஸ்னால ஸ்ட்ரெஸ் ஆகுறேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்பயுமே இவருக்கு வேலை வந்துருது. சாரி, எனக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் அட்டென்ட் பண்றதுக்காக போயிடுறாரு. இவங்களும் நைட்டு படுத்து தூங்கிடுறாங்க. காலையில முழிக்கும் போது ஹஸ்பண்ட் பக்கத்துல இல்ல. இதெல்லாம் பார்த்து இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி, காலையில கொஞ்சம் சீக்கிரமா போற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்றாரு. இவங்களும் அதை பார்த்துட்டு ஓகேன்ற மாதிரி பதிலுக்கு ரிப்ளை பண்றாங்க. இவங்களுக்கு கிளாஸா இருக்கும். இவங்களும் கிளம்பி கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. பார்த்தா யாருமே இல்ல, அந்த டாமினிக் மட்டும் தான் இருக்காரு. என்ன யாருமே வரல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சாட்டர்டே மட்டும் லேட்டா தான் கிளாஸ் ஆரம்பிக்கும், தெரியாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஐயோ சாரி, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப போறாங்க.
கிளம்பலாம் வேணாம் வாங்கன்ற மாதிரி இவரும் கூப்பிடுறாரு. இவங்களும் பக்கத்துல வராங்க. டாமினிக்கு இவங்கள பார்த்தோன்னே பிடிச்சிருக்கும். கொஞ்சம் ஃபிளர்ட் பண்ற மாதிரி தான் பேசுறாரு. ஆனா ஈரினுக்கு பெருசா அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. டாமினிக் இருக்கார்ல, நான் பிரைவேட்டாவும் கிளாஸஸ் எடுக்கிறேன், அது வந்தீங்கன்னா இன்னும் நீங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க முடியும், நீங்க வரணும்னா வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஸ்டீவ்னு ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. அவரு பிரைவேட் கிளாஸ் எல்லாம் புக் பண்ணிருப்பார் போல, அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வராரு. அவர் வந்ததுனால இவங்க கிட்ட ஃப்ரீயா பேச முடியல. இவரும் கிளாஸ் மட்டும் எடுக்கிறாரு. இப்ப கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஈரின் வீட்டுக்கு வராங்க. ஒரு பூ இருக்கு, அதை சந்தோஷமா பாக்குறதுக்காக போறாங்க. பார்த்தா பின்னாடி இருந்து ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நேத்து நடந்துகிட்டதுக்காக சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் என்னோட ப்ரொமோஷனுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ப்ரொமோஷன் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா எல்லாமே மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இன்னும் நீங்க ப்ராப்ளத்தையே புரிஞ்சுக்கல, ஒர்க்கோ பணமோ நம்ம பிரச்சனையே கிடையாது, குழந்தை இல்லாதது தான் நம்ம பிரச்சனை, அந்த பிரச்சனை சால்வ் ஆனாலே எல்லாமே சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திரும்பி உங்களுக்குள்ள பேச்சுவாக்குல ஆர்கியூமெண்ட்லாம் வருது. சரி நான் படுக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் படுக்கிறதுக்காக கிளம்பிடுறாங்க. இப்ப டாமினிக்கும் எல்லாருக்கும் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்தாலும் சரி இவங்கள மட்டும் தான் கவனிச்சிட்டு இருக்காரு. இவங்களுக்கு பக்கத்துல வந்து தான் எல்லா மூவியும் சொல்லிட்டுலாம் இருக்காரு. என்ன நமக்கு மட்டும் தனியா கேர் எடுத்து பாத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கும் லைட்டா டவுட் வருது. இவங்க பெருசா அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டீவ் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இவங்களும் ஜெனரலா அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவரோட வேலையை பத்தி எல்லாம் பந்தாவா பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிக்கிற டாமினிக் இருக்காருல, இவங்க 2 பேருக்கு நடுவுல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப பேச்சு வாக்குல ஸ்டீவ் அங்க இருந்து போக சொல்லிடுறாரு. ஸ்டீவும் சரி எனக்கும் டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா ஸ்டீவ் பேசுறது பிடிக்காம தான் இப்படி பண்ணிருப்பாரு. இப்ப டாமினிக் இந்த இடத்துல இவங்க கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. பிரைவேட் கிளாஸை பத்தி யோசிச்சீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் யோசிச்சேன், வரலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா இந்த கிளாஸ்ல நீங்க பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டாரு. நம்ம ஷெட்யூல் பிளான் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி டேட் எல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இந்த 2 நாள் மட்டும் உங்க வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இந்த கிளாஸை பத்தி எல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பிரைவேட் கிளாஸ்லாம் எதுக்கு, அவ்வளவு என்ன யோகாவை கத்துக்க போறேன்னு கேக்குறாரு. யோகாவை நல்லா கத்துக்கிட்டேன்னா நான் கூட கிளாஸஸ் மாதிரி எடுக்கலாம், அது மூலியமா கொஞ்சம் காசு எனக்கு கிடைக்கும், நீங்களும் கொஞ்சம் ஃப்ரீ ஆவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன ஃப்ரீ ஆக்குறதுக்காகலாம் நீ கிளாஸை கத்துக்க வேணாம், நீ கிளாஸ் எடுக்கிறத பத்தி எல்லாம் யோசிக்காத, உனக்கு நார்மலா கத்துக்கணும்னு நினைச்சனா கத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஒய்ஃபை இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப ஈரினும் பாத் டப்புக்குள்ள படுத்திருக்காங்க. ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. கையை நீட்டி என்ன தூக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருக்கு அப்பன்னு பார்த்து போன் கால் வந்துருது. ஒரு நிமிஷம் இரு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவரும் பேசுறதுக்காக போயிடுறாரு. இவங்களுமே இதை பார்த்து ஃபீல் பண்றாங்க. இப்ப மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டு சட்டுன்னு எந்திரிக்கிறாங்க. இது எல்லாம் இவங்களுக்கு வந்த கனவா இருக்கும். இவங்க மனநிலை எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி கனவு வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. காலையிலேயே ஹஸ்பண்டும் ரூம்ல உட்காந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இதை இவங்களுமே கவனிக்கிறாங்க. இப்ப இவங்க கிளம்புறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க கிளம்பிட்டாங்கன்றது இவருக்கும் தெரியுது. இவர் ஒர்க் பிரஷர்ல இருக்கார்ல, அதனால டேப்லெட் எடுத்து போடுறாரு. அதே மாதிரி கான்டாக்ட்ல எஸ்ன்ற ஒரு நம்பர் வச்சிருக்காரு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுறாரு. யாரும் தெரியல. ஈரின் இப்ப பிரைவேட் கிளாஸ்க்கு தானே வந்துட்டு இருக்காங்க, அதனால 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இவர் நிறைய மூவ்ஸ் எல்லாம் சொல்லி தராரு. அதே சமயம் பேசிதான் நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாரு. நீங்க லேசா ஃபீல் பண்ணுங்க, உங்களோட பாஸ்ட்ல நடந்த சோகமான விஷயத்தெல்லாம் தூக்கி போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. வீட்டுல சில நாள் கிளாஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. இவங்களும் வெல்கம்லாம் பண்றாங்க. இதான் என் ஹஸ்பண்டோட ரூம் அப்படின்ற மாதிரி ரூம் எல்லாம் காட்டுறாங்க. சரி நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே வெளியே வந்துடுறாங்க. கஷ்டமான மூவ் எல்லாம் பண்ண வைக்கிறாரு. என்னால முடியலன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் இருங்க பழகிறோம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப கஷ்டமான மூவ முடிச்சோன்னா எழுப்புறாரு. அப்ப லைட்டா இடிச்ச மாதிரி நிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸா இருக்காங்க பாத்தீங்களா. அப்பதான் ஹஸ்பண்டும் கதவை திறந்து இவங்க கிட்ட பேசிக்கிட்டே வராரு. இவங்க இப்படி க்ளோஸா இருக்கிறத பாக்குற ஹஸ்பண்ட் ஷாக் ஆயிடுறாரு. ஆனா டாமினிக் இருக்கான் பாத்தீங்களா, நார்மலா இவருக்கு பக்கத்துல வந்து பேசுறான். நான் தான் யோகா இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவரும் நார்மலா அவர்கிட்ட பேசுறாரு. சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கதவை சாத்திடுறாரு. ஃபுட்டு தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த ஃபுட்டை கோவமா வச்சிடுறாரு. இவங்க 2 பேரும் யோகா பண்றாங்கல்ல, அதெல்லாம் கோவமா பார்த்துட்டு இருக்காரு. மேற்கொண்டு யோகா பண்ணிட்டு இருக்கும் போது டாமினிக் இருக்கான்ல, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால வந்ததா ஜீனி சொன்னாங்க, அப்படி என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. 5 வருஷமா குழந்தை இல்லல்ல, அதை பத்தி எல்லாம் இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் பேசிக்கிட்டே இவங்களை ஒவ்வொரு மூவா பண்ண வச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா பேசி க்ளோஸ் ஆக ட்ரை பண்றான். டாம் அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி குடிச்சிட்டு வந்திருக்காரு. எப்பவுமே வேலைன்னு மும்மரமா வேலையெல்லாம் பாப்பார்ல, இவர் குடிச்சிட்டு வந்திருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப புதுசா தெரியுது. இவர் காலையில நடந்த விஷயத்த நினைச்சுதான் கோவப்படுறாருன்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதனால உங்களுக்கு கோவம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. பின்ன கோவப்பட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவர் கோவமா கேக்குறாரு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இவருக்கு டயர்ட் ஆயிருது. அதே இடத்துல படுத்துடுறாரு. நான் பேசிட்டு இருக்கேன், அதை கூட கேட்க மாட்டீங்களான்னு கோவப்படுறாங்க.
இப்ப கிளம்பலாம் நினைக்கும் போது தான் ஒரு போன்ல ஒரு மெசேஜ் வருது. இவங்களும் அந்த மெசேஜ் எடுத்து பாக்குறாங்க. எஸ்ன்ற நம்பர் கிட்ட இருந்து தான் மெசேஜ் வருது. ஒரு ஆடியோ நோட்டும் வந்திருக்கு. அந்த ஆடியோ நோட்ல என்ன இருக்குன்ற மாதிரி இவங்களும் கேட்டு பாக்குறாங்க. நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்க விஷயம் எனக்கு என்னமோ சரியா படல. மேற்கொண்டு இதை தொடர்றதுக்கு முன்னாடி உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த லேடி சொல்லியிருக்காங்க. நம்ம ஹஸ்பண்டுக்கு வேற ஒரு லேடி கூட அஃபேர் இருக்கு போல அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ஈரின் பாத் டப்ல இருக்கும் போது டாமினிக் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. இப்ப கையை நீட்டுறாரு. இவங்களும் சிரிச்சுக்கிட்டே கையை நீட்டுறாங்க. இப்ப தண்ணியில இருந்து அவங்கள வெளியே எடுத்துடுறாரு. அவங்க கூட சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாமே இவங்களுக்கு கனவா தான் வந்திருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் சீட் பண்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வந்துருச்சுல, அதை இன்டைரக்டா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜீனிக்கு இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெளிவா புரிஞ்சிருச்சு. டாம பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் எப்ப பாரு ஒர்க்குன்னு இருக்கவரு. அப்படி இருக்க உங்களுக்கு எல்லாம் அஃபேருக்கு சுத்தமா நேரம் இருக்காது. நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. சரின்ற மாதிரி ஈரினோ கேட்டுக்கிறாங்க. இப்ப கிளாஸ் எடுக்கிறதுக்காக டாமினிக் இந்த இடத்துக்கு வந்துடுறான். உங்க மைண்டுக்குள்ள என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, அதை மனசுக்குள்ள நினைச்சு கொஞ்சம் ரிலீவ் ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கேத்த மாதிரி இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் அறியாமையே இவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துருது. இவனை என்ன ஆச்சுன்னு கேக்குறான். இவங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்க பாஸ்ட், நீங்க பிரசன்ட பத்தி மட்டும் யோசிங்கன்னு சொல்றான். இப்ப இவங்களுக்கு அக்லாம் கொடுத்துட்டு இருக்கான். ஒரு மொமெண்ட்ல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தான் தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி ஈரின் சட்டுன்னு விலகுறாங்க. இவனும் சாரின்னு சொல்லிட்டு விலக ஆரம்பிச்சிடறான். உங்களுக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனும் அந்த கிஃப்ட் எடுத்து காட்டுறான். கல்லு மாதிரி தான் அந்த கிஃப்ட் இருக்கு. இது உங்களோட பாத் டப்புக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க. ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு ப்ரொடெக்ஷனாவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது ரொம்ப காஸ்ட்லின்னு உங்களுக்கு புரியுது. இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவனும் தந்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறான். இவங்க அவசரப்பட்டு கிஸ் பண்ணிட்டாங்கல்ல, பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் ஒரு கல்லை வைக்க சொன்னார்ல, இவங்களும் பக்கத்திலேயே கல்லை வச்சிடுறாங்க. இப்பதான் திடீர்னு ரெஸ்ட் ரூம்குள்ள அவர் வராரு. இவங்க ரெண்டு பேருமே சடனா இந்த இடத்துல கிஸ் எல்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, பாத் டப்புக்குள்ள தான் இருக்காரு. நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, மேற்கொண்டு இவங்க கூட ஒன்னா இருந்துட்டு இருக்கான். ஹஸ்பண்டும் அங்க இருந்து வெளியே வர முடியாத மாதிரி துடிச்சிட்டு இருக்காரு. இது எல்லாம் இவங்களுக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து கத்துன மாதிரி முழிச்சிடுறாங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் பக்கத்துல தான் படுத்துட்டு இருக்காரு. கெட்ட கனவா படு அப்படின்ற மாதிரி இவங்களை சமாதானப்படுத்துறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, யார் அந்த எஸ் அப்படின்ற மாதிரி நேரடியா கேட்டுறாங்க. என் போனை எதுக்காக நீ எடுத்த அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. இந்த டைம் டாமினிக் இருக்காரு பாத்தீங்களா, நிறைய லேடிஸ்க்கு கிளாஸ் மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது நாட்டலின்னு ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வரா. இவரை பிடிச்சி கத்தலாம் ஆரம்பிக்கிறா. உன்னை தேடி கண்டுபிடிச்சுதான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க. ஒய்ஃப் யாருன்ற மாதிரி கேக்குறாங்கல்ல, என்னைய சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. எஸ் யாருன்னு மட்டும் தான் கேட்டேன், அதுக்கு பதில சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உள்ள இருக்க ஆளை பிடிச்சா சீக்கிரமா குழந்தைய வாங்கிடலான்றதுக்காக உள்ள இருக்க ஒரு லேடி கிட்ட தான் பேசினேன், நம்மளனா கால் பண்ணுன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. நாட்டலி இருக்கா பாத்தீங்களா, என் ஹஸ்பண்ட் கூட நான் சந்தோஷமா இருந்தேன், நடுவுல பூந்து என்னோட லைஃபே அழிச்சிட்டல அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. வேற ஒரு பேர் சொல்லி தான் கூப்பிட்டு இருக்காங்க. இங்க இருக்க பொண்ணுங்களும் இதை கவனிக்கிறாங்கல்ல, என்ன வேற ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, என் பேரு டாமினிக், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. நான் தப்பெல்லாம் புரிஞ்சுட்டு இல்ல, தெளிவா தான் புரிஞ்சிருக்கேன். உன் உண்மையான பேரு நாத்தன்னு கூட எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இவரை திட்டுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. மேடம் நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கையை கொஞ்சம் அழுத்தி பிடிக்கிறாரு. இந்த லேடிக்கு லைட்டா பயம் வந்துருது. கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா கிளம்ப போறவங்க சுத்தி இருக்க லேடிஸ பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவன் நல்லவன் கிடையாது, சுதாரிச்சு இவன் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதனால ஜீனிக்கு இந்த இடத்துல லைட்டா இவர் மேல டவுட்லாம் வர ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல ஈரினை காட்டுறாங்க. ஈரினும் அந்த எஸ்ஸுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அந்த லேடி பேரு சாரா அப்படின்றது, அவங்க ஒரு ஏஜென்ட்டா தான் இருப்பாங்க. குழந்தை விஷயத்துல அம்மா கிட்ட சொல்லாம ப்ரொசீட் பண்றது தப்பு இல்ல, அதுக்காக தான் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்பதான் எல்லாமே ஈரினுக்கு புரிய வருது. எதுக்காக இதை பத்தி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் குழந்தைய அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வராம போச்சுன்னா நீ ஃபீல் பண்றது எனக்கு தெரியும், இதுவும் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனால தான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம தான் தேவையில்லாம ஹஸ்பண்ட தப்பா புரிஞ்சிருக்கோம், இதனால தான் அவனை வேற கிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஈரின் யோசிக்கிறாங்க. இப்ப சாரி சொல்லி ஹஸ்பண்டை கிஸ் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் கிளாஸ் முடிச்சுட்டு ஜீனியும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நேத்தன்னு ஒரு நபரை பத்தி எனக்கு தெரியணும்னு சொல்றாங்க. அவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப நமக்கு டாமினிக்க காட்டுறாங்க. ஈரின் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. நாளைக்கு கிளாஸஸ்க்காக என்னோட வீட்டுக்கு வர வேணான்ற மாதிரி தான் அனுப்பியிருக்காங்க. இதை பாக்குற இவரும் டென்ஷன் ஆகுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வேற பேசிட்டு போனால, அதை நினைச்சு கண்ணாடியை உடைச்சிடுறாரு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருக்கேன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இன்னைக்கு முழுக்க என் கூடயே இருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சாரி இன்னைக்கு மீட்டிங்காக ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டாரு.
இப்போ ஒய்ஃபோட முகம் இந்த இடத்துல மாறிடுது. இதுதான் நான் கடைசியா போக போற பிசினஸ் ட்ரிப், இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் சரி நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை நினைச்சு இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹஸ்பண்டும் கிளம்புறதுக்காக பொருள்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவர் வந்து கதவை திறந்தா அந்த இடத்துக்கு டாமினிக் தான் வந்திருக்காரு. என் ஒய்ஃப் இன்னைக்கு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாரி நான் கவனிக்கல அப்படின்ற மாதிரி டாமினிக்கும் நடிக்கிறான். ஆக்சுவலா ஒய்ஃப் ஃபீலிங்கா பேசும்போது ஹஸ்பண்ட பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் கிட்ட போட்டு விடணும்னு நினைக்கிறான். இவரை குத்தி காட்டுற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிடுறான். இதெல்லாம் ஈரின் தான் சொன்னாங்கன்ற மாதிரியும் சொல்றான். இதை கேட்கிற ஹஸ்பண்டுக்கு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் கஷ்டப்படுற மாதிரிலாம் காட்டிக்க மாட்டாரு. இவன் இருக்கான்ல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுறான். கொஞ்ச நேரத்துல ஹஸ்பண்ட் அவங்களும் வழி அனுப்புறதுக்காக வெளியே வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் டாமினிக் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரின் டாமினிக்கை கிஸ் பண்ணாங்கல்ல, டாமினிக் நம்மள விரும்புறான்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஃபர்தரா இதை கண்டினியூ பண்ணக்கூடாது, எப்படியாவது பேசி முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஜீனி கிட்ட இருந்து இவங்களுக்கு நிறைய கால் வந்துகிட்டே இருக்கு. அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் காலை கட் பண்ணிட்டு டாமினிக்கை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. டாமினிக் இவங்களை பார்த்தோன்னே வேகமா ஓடி வந்து கட்டி பிடிச்சிடறான். உன்னை ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, சட்டுன்னு இவரை விட்டு விலகுறாங்க. நமக்குள்ள நடந்தது தெரியாம நடந்தது, அதுக்காக என்ன மன்னிச்சிரு, என் ஹஸ்பண்ட பத்தி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என் ஹஸ்பண்ட் கூட நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்காக டாமை பத்தி பேசுற, டாம் உன்னோட பாஸ்ட், நான் தான் உன்னோட பிரசன்ட் அப்படின்ற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா, இதுக்கப்புறம் நான் இந்த இடத்துக்கு வரப்போறது இல்ல, இதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணாத, அதை சொல்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற இவனும் கோவப்படுறான். என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்களை செவத்தோட லாக் பண்ண மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சாரின்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, பயந்த மாதிரி வேகமா கிளம்புறாங்க. அப்பதான் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நிறைய மிஸ்டு கால் வந்திருக்கிறது தெரியுது. ஃப்ரெண்டை மீட் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. அவங்க கிளம்பி போனதுல இவனுக்கு பயங்கரமா கோவம் வந்திருக்கும். இவனே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். கிளாஸ் பீஸ் அங்கதான் விழுந்து கிடக்கும். அதை கையில எடுத்து அவனோட கையை அவனே காயெல்லாம் பத்திக்கிறான். அப்படியே கட் பண்ணி ஈரின் ஜீனியை மீட் பண்ண வந்திருக்கிறத காட்டுறாங்க. அவன் உண்மையான பேரு நேத்தன். நம்ம நினைக்கிற மாதிரி அவன் சாஃப்ட் டைப் இல்ல, அவன் நிறைய குற்றங்கள் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாரான்னு ஒரு லேடியோட ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருப்பாரு. அந்த சாரா கூட பழகி அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா காயப்பத்தலாம் ஆரம்பிச்சிருப்பான். திடீர்னு ஒரு நாள் சாரா இருக்காங்க பாத்தீங்களா, டவர் உச்சியில தூக்கு மாட்டி இறந்து போயிருப்பாங்க. வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் கிட்ட விசாரிக்கும் போது என் ஒய்ஃபுக்கு ஹைட்னா பயம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது அங்க போய் எப்படி சூசைட் பண்ணிருப்பாங்க, இவன் பண்ணிருக்கதான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா போதிய சாட்சி இல்லாததுனால நேத்தன் தப்பிச்சிட்டான். இந்த பொண்ணு மட்டும் இல்ல, நிறைய பொண்ணோட வாழ்க்கையில விளையாடி இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ஈரினுக்கு பயமா இருக்கு. நான் வேற கிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுவானோ தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாங்க. இன்னைக்கு நைட்டு உன் வீட்டுல இருக்க வேணாம், உன் ஹஸ்பண்ட் வர வரைக்கும் என் வீட்டுல இருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஈரினும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த ஈரினி உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, நான் கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப கதவை திறந்துட்டு போலான்னு நினைக்கும் போதுதான் கதவுல ரத்தக்கரை இருக்கிறத பாக்குறாங்க. இந்த ரத்தக்கரை எப்படி வந்ததுன்னு யோசிக்கிறாங்க. பார்த்தா அவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு பின்னாடி தான் நின்னுட்டு இருக்காரு. சடனா வந்து இவங்களோட வாயை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இவங்களால கத்த முடியல. என்ன வரன்னு சொன்னவ இன்னும் வரலன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு திரும்பி கால் பண்றாங்க. இவன் மிரட்டி இவன் சொல்ற மாதிரி பேச சொல்றான். ஈரன் இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்டே கொஞ்ச நேரத்துல வந்துருவாராம், நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் வேணா நான் வீட்டுக்கு வருவான்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாங்க. இல்ல நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஈரனுக்கு தான் இவனை பத்தி தெரிஞ்சிருச்சுல, அந்த பொண்ணோட சாவுக்கு நீ தான் காரணமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, ஹஸ்பண்ட் பிடிக்கலன்னா என்கிட்ட பழக ஆரம்பிச்சா, திடீர்னு என்ன விட்டுட்டு ஹஸ்பண்ட் கூடயே போறேன்னு சொன்னா எனக்கு கோவம் வருமா வராதா, அதனாலதான் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவங்க கிட்ட வற்புறுத்தி தப்பா நடக்கலாம் ட்ரை பண்றான். ஒரு ஸ்டேஜ்ல இவங்க இருக்காங்கல்ல, அவனை அடிச்சு போட்டு வேகமா இங்க இருந்து ஓட பாக்குறாங்க. அவன் பின்னாடியே துரத்திட்டு வந்து இவங்களை லாக் பண்ணிடுறான். கையில ஒரு கர்ச்சீஃப் வச்சிருக்கான். அதை இவங்க மூக்குல வச்சோன்னா இவங்க மயக்கமாயிடுறாங்க. இவன் உடம்புல சில காயம் எல்லாம் ஏற்பட்டிருக்கோம் பாத்தீங்களா, அந்த காயத்துக்கெல்லாம் மருந்த போட்டுட்டு இருக்கான். அதே சமயம் ஈரினோட ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ஈரினை படுக்க வச்சிருக்கான். இப்பதான் ஈரினும் மயக்கத்துல இருந்து கண்ணை முடிக்கிறாங்க. அப்படி முழிச்சு பார்க்கும் போது இவன் எதிரதான் உக்காண்டு இருக்கான், கத்தியோட உக்காண்டு இருக்கான். நீயும் நானும் கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட் கூட நீ ஒன்னா இருந்தியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். இவங்க அதுக்கப்புறமும் ஒன்னா இருந்தாங்கல்ல, அதெல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனா சொன்னா இவன் கோவப்படுவான்னு இவங்களுக்கு தெரியுது. அதனால சொல்லாம யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இத பாக்குற இவனுமே டென்ஷன் ஆயிடுறான். அப்ப கண்டிப்பா நீ ஒன்னா இருந்திருக்க, உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்தியோட பக்கத்துல வரான். அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒழுங்கா பாத்ரூம்க்கு வா அப்படின்ற மாதிரி மிரட்டி இவங்களை கூட்டு வரான். இவங்க தண்ணியில மூழ்கி சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்ற மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறான். தண்ணியில மிரட்டி உட்கார வச்சிடறான். இவங்களை தண்ணிக்குள்ள அமுக்கி சாவடிக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்றான். இவங்களால மூச்சு விட முடியாம பயங்கரமா சிரமப்படுறாங்க. இவன் ரூட்ல போனாதான் தப்பிக்க முடியும்ன்றதை ஈரின் புரிஞ்சுக்கிறாங்க. நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, இப்பயும் நான் உன்னதான் நேசிக்கிறேன்னு சொல்றாங்க. உண்மையதான் சொல்றியா அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறான். நான் உண்மையதான் சொல்றேன்ற மாதிரி சட்டுனி கிஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே சாட்சி அந்த சைடு அவனை படுக்க வச்சிடுறாங்க. அவனை இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கான்.
அப்படி சந்தோஷமா இருக்கும் போது இவங்க இருக்காங்கல்ல, இந்த இடத்துல தான் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இவன் லைட்டா ஷாக் ஆகுறான். அந்த கேப்ல இவங்க இருக்காங்கல்ல, பக்கத்துல இருக்க கல்லை வச்சு இவன் மண்டையிலேயே ஃபோர்ஸா அடிக்கிறாங்க. இவன் தலையில காயம்பட்ட மாதிரி அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறான். இதான் கேப்ன்ற மாதிரி இவங்களும் வேகமா கீழே இறங்கி ஓடி வராங்க. கதவை திறந்துட்டு போலான்னு பாக்குறாங்க. இவங்க கதவை திறந்தோடனே ஹஸ்பண்ட் தான் அங்க இருக்காரு. வேகமா ஹஸ்பண்ட் மேல இடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஹஸ்பண்ட் சேஃப்டிக்காக ஒரு கட்டி எடுத்துக்கிறாரு. இப்போ பொறுமையா ரெஸ்ட் ரூம் நோக்கி வராரு. இவர் ரெஸ்ட் ரூம்க்கு வந்து பார்க்கும்போது அவன் அந்த இடத்துல இல்ல, ரத்தம் மட்டும் தான் இருக்கு. பக்கத்துல இருக்க ஜன்னல் மூலியமா தப்பிச்சு போயிருக்கான்றது இவருக்கு தெரியுது. போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஒய்ஃப் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, போலீஸ் சீக்கிரமா அவனை பிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்றாரு. ஹஸ்பண்ட் கிட்ட அதை மறைக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. அவனை தெரியாம இன்னைக்கு கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ஹஸ்பண்டா இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாரு. லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு அஃபேர் இருக்குன்ற மாதிரி கோவத்துல இருந்தேன், அந்த கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தான் பண்ணிட்டேன், சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே ஒரு ஸ்டேஜ்ல பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. அது சரி, நீங்க எதுக்காக நடுவுல வந்தீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் இவரு போன்ல வந்திருக்க மெசேஜ் எடுத்து காட்டுறாரு. இவங்களுக்கு குழந்தை கன்ஃபார்மா கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் மெசேஜ் வந்திருக்கு. இது தெரிஞ்சோன்னு இவங்களும் சந்தோஷமா ஹஸ்பண்ட கட்டி பிடிக்கிறாங்க. இப்ப வேற ஒரு பகுதியில யோகா கிளாஸ் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அங்க டாமினிக் தப்பிச்சான் பாத்தீங்களா, இங்க புதுசா ஒரு இடத்துல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான் போல. இங்க ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணிடுறான். அந்த பொண்ணையே இவன் கவனிச்சிட்டு இருக்க மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.